தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். கடந்த 5 மாதமாக விருச்சிக ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் சூரியனால் அஸ்தமனப்பட்டு அஸ்தமகதியில் இதுநாள் வரை சஞ்சரித்து வந்தார். இந்த பங்குனி மாதம் 12ஆம் தேதி அவர் அஸ்தமனத்திலிருந்து நிவர்த்தி பெற்று கிழக்கே உதயமாகிறார். செவ்வாய் பகவான் நிலம், வீடு, வீட்டு மனை போன்றவற்றிற்கு காரகராவார். அது மட்டுமன்றி பிறப்பு ஜாதகத்தில் பெண்களுக்கு கணவரை குறிக்கும் கிரகம் ஆவார். எனவே சாஸ்திரம் அறிந்தவர்கள் கடந்த 5 மாதங்கள் திருமணம் மற்றும் புதிதாக இடம் வாங்குதல் போன்ற விஷயங்களை செய்திருக்க மாட்டார்கள். செவ்வாய் பகவானின் உதயத்திற்கு பிறகு, அதாவது பங்குனி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு திருமணத்தை மேற்கொள்வதும் பத்திரப்பதிவுகள் செய்வதும் உத்தமமாகும். விருச்சிக ராசி ராசி கட்டத்தின் 8வது ராசியாகும். காலபுருஷனின் அஷ்டமஸ்தானம். இந்த ராசி நீர் தத்துவத்தில் இயங்கக்கூடிய ஸ்திர ராசியாகும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக ராஜதந்திரிகள் ஆவார்கள். இவர்களின் ஒவ்வொரு மூவும் அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கும். காலம் வரும் வரை காத்திருந்து சரியான நேரத்தில் தன் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். தனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்துவிட்டால், அன்பால் அடிக்க வேண்டியவர்களை அன்பாலும், பணத்தால் அடிக்க வேண்டியவர்களை பணத்தாலும், பலத்தால் அடிக்க வேண்டியவர்களை பலத்தாலும் அடித்து காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். பிறருக்கு ட்ராப் செட் பண்ணுவதில் சிறப்பானவர்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பதுங்கி பாய்பவர்கள். இவர்கள் தன் காதலுக்காக எதையும் செய்ய துணிவார்கள். தன் துணையை இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் விட உயர்வாக நேசிப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தையின் அன்பு குறைவாகவே கிடைக்கும். மற்ற 11 ராசிக்காரர்களுக்கும் தனது சம சப்தமுமான 7ஆம் இடம் வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் பூர்வ புண்ணியஸ்தானம் எனும் மீன ராசி மற்றும் பாக்கியஸ்தானம் எனும் கடகராசிக்காரர்களை திருமணம் செய்வது சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தும். ரிஷப ராசியில் சந்திர பகவான் உச்சம் அடைவதாலும் உங்கள் ராசியில் அவர் நீச்சம் அடைவதாலும் ரிஷப ராசிக்காரர்களை தவிர்ப்பது நல்லது. இந்த பங்குனி மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி அஸ்தமனத்திலிருந்து வெளிவருவது மிக பெரும் சிறப்பாகும். கடந்த 5 மாதமாக அவர் அஸ்தமத்தில் சஞ்சரித்து வந்தது உங்கள் ராசிக்கு பலவீனமாகவே கருதப்படுகிறது. இவ்வளவு நாள் பலமற்று இருந்த உங்கள் ராசிநாதன் இனி பலமடைவார். அவரின் உதயம் உங்களுக்கு பல சிறப்புகளை ஏற்படுத்தும். ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் என 3 கிரகங்கள் உங்கள் சுகஸ்தானத்தில் இதுநாள் வரை சஞ்சரித்து வந்ததால் உடல் அளவிலும் மனதளவிலும் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். செவ்வாய் பகவானின் மீனராசி பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக முடிவிற்கு வரும். இந்த மாதம் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் என 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். இதில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றும் சனி பகவான் அஸ்தமகதியிலையும் சஞ்சரிக்கின்றனர். உங்களின் குடும்பஸ்தானம் மற்றும் குழந்தைகளையும் பூர்வ புண்ணியத்தையும் குறிக்கக்கூடிய 5ஆம் இடம் ஆகிய 2 இடத்தின் அதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். இதனால் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து வருவீர்கள். உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய குரு பகவானானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் குடும்பத்தில் 3ஆம் நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டிய கிரகங்கள் சரியில்லாத இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இப்பொழுது நீங்கள் பெரும் வெற்றி கூட எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டி வரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் வேலையும் வருமானமும் சிறப்பாகவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதத்தின் முற்பகுதி சுமாராக அமைந்தாலும் பிற்பகுதி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு மாதமாகவே அமைகிறது. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 8ஆம் அதிபதி இணைந்து ராகு பகவானுடன் சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்படுவது தேவையற்ற விபத்துகளிலிருந்து உங்களை காக்கும். உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய குரு பகவான் தற்பொழுது வக்ர நிவர்த்தி அடைந்து உங்கள் குடும்பஸ்தானத்தையும் உங்கள் சுகஸ்தானத்தையும் பார்ப்பதால் அவரின் பார்வை பலனாக சில நன்மைகள் ஏற்படும். இந்த மாதம் இறை வழிபாட்டை முறையாக மேற்கொள்ளுங்கள். இந்த பங்குனி மாதம் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொள்வது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும். பங்குனி மாதம் 25 தேதிக்கு பிறகு பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளையும் மனக்கசப்புகளையும் சந்திக்க நேரிடும். உங்களின் சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் அஸ்தமித்து சஞ்சரிப்பது உங்களின் உடல்நிலையில் பெரிய அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எனவே உடல்நிலையில் சிறிய உபத்திரங்கள் என்றாலும் உடனடி மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது.
வண்டி வாகனங்களும் பழுதடையும், வீண் விரயங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் நிச்சயம் செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். தைரிய ஸ்தானத்திற்கும் இளைய சகோதர ஸ்தானத்திற்கும் சனி பகவானே அதிபதி என்பதால் இரத்த உறவுகளுடன் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு விலகும். வருட கிரகம் மற்றும் மாத கிரகங்களின் சஞ்சாரங்கள் இந்த மாதத்தில் சரியாக அமையவில்லை. எனவே எந்த விஷயத்திலும் விழிப்புடனும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருங்கள். முடிந்தால் ஒரு முறை சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். அக்கோவிலில் உள்ள செவ்வாய் பகவானின் பாதங்களில் சிவப்பு துவரையை காணிக்கையாக கொடுத்து வழிபட்டு வருவது சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கோள்களின் சஞ்சார நிலை சரியில்லாமல் இருப்பதால் கோளாறு பதிகம் தொடர்ந்து படித்து வாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.